ஒரு காலத்துல இந்த பூமியில வாழ்ந்த மக்கள் ரொம்ப தீய செயல்களை செஞ்சாங்க. அவங்க ஒருவருக்கொருவர் உதவாம சண்டையிட்டு கொண்டே இருந்தாங்க. இதை பார்த்த கடவுள் ரொம்ப கவலை அடைந்தாரு. ஆனா இந்த உலகத்துல ஒரு நல்ல மனிதர் இருந்தாரு. அவரின் பெயர் நோவா. அவர் எப்பவுமே நல்ல செயல்களை செஞ்சாரு, எல்லாருக்கும் உதவி செஞ்சாரு. ஒரு நாள் கடவுள் நோவா கிட்ட பேசினாரு. நோவா, இந்த உலகத்துல இதுவரைக்கும் வராத ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகுது. அதனால நீ ஒரு பெரிய கப்பல் கட்டணும். அந்த கப்பல்ல உன்னோட குடும்பத்தை சேர்த்துக்க, எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் 2 எடுத்துக்கொள்னு சொன்னாரு. நோவா கடவுளோட வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தாரு. ஒரு பெரிய கப்பலை கட்ட ஆரம்பிச்சாரு. மக்கள் எல்லாரும் அவரை பார்த்து சிரிச்சாங்க. மழையே இல்லையே, நீ ஏன் கப்பல் கட்டுறன்னு சொல்லி கேலி பண்ணாங்க. ஆனா நோவா அவர்களை கவனிக்கவே இல்லை. அவர் கப்பலை முடிச்சதும் நாய், பூனை, ஒட்டக சிவிங்கி, யானை, சிங்கம் எல்லா விலங்குகளையும் 2 கப்பலுக்குள்ள கொண்டு போனாரு. அதற்கு பிறகு மழை பெய்ய தொடங்கியது. 1 நாள் 2 நாள் அல்ல, 40 நாட்கள் தொடர்ந்து மழை பெய்தது. பூமியோட எல்லா பக்கத்தையும் தண்ணீர் சூழ்ந்தது. வீடுகள், மரங்கள் எல்லாமே தண்ணில மூழ்கின. ஆனா நோவாவோட கப்பல் மட்டும் நீரில மிதந்தது. உள்ளே இருந்த எல்லாருமே பாதுகாப்பா இருந்தாங்க. பல நாட்களுக்கு பிறகு மழை நின்றது. நீர் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. நோவா முதல்ல ஒரு காகத்தை வெளியில அனுப்பினாரு. அது போய் திரும்பி வந்தது. எந்த ஒரு நல்ல செய்தியும் இல்ல. அதற்கு பிறகு அவர் ஒரு புறாவை வெளியில அனுப்பினாரு. அதுவும் திரும்பி வந்தது. ஏன்னா நிலம் இன்னும் உலரல, நிலத்துல இன்னும் தண்ணீர் இருந்துச்சு. இன்னும் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு புறாவை அனுப்பினாரு. இந்த முறை அது தன்னோட வாயில ஒரு இலைய கொண்டு வந்துச்சு. அதாவது நிலம் உலர ஆரம்பிச்சிருக்கு, தண்ணீர் குறைய ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் சில நாட்கள் கழித்து அவர் புறாவா அனுப்பினாரு. இந்த முறை அது திரும்பி வரவே இல்லை. அதாவது நிலம் முழுவதும் உலர்ந்து விட்டது. சில நாட்கள்ல கப்பல் நிலத்துல நின்றது. நோவாவும் அவருடைய குடும்பமும் எல்லா விலங்குகளும் வெளியில வந்தாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அப்போ வானத்துல ஒரு அழகான வானவில் தோன்றியது. கடவுள் சொன்னாரு, இனி நான் இந்த உலகத்தை இப்படி பெரிய வெள்ளத்தால அழிக்கவே மாட்டேன் அப்படின்னு. இந்த கதையிலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்ம எப்பவுமே மற்றவர்களுக்கு நல்லது செஞ்சா நாமும் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வாழலாம். அதே மாதிரி எந்த சூழ்நிலையிலும் இறைவனிடம் நம்பிக்கை வைத்து அவர் சொல்லும் நல்ல வழியில நடந்தா அவர் எப்பவுமே நம்மளை காப்பாற்றுவார். இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நாளைக்கு இன்னொரு அழகான கதை